ஆஹ் இந்த அதாவது தமிழர்களுக்கென்று ஒரு அறிவியல் மரபை பற்றி பேசும் பொழுது, இது மீண்டும் நான் இதை இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. பிறகு நீங்க பார்க்க போறீங்க. அதாவது தமிழர் மயங்கா மரபு சமய தத்துவ அறிவியல் உள்ளியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த அன்வேவரிங் தமிழ் ட்ரெடிஷன், ரிலிஜியஸ், பிலாசாபிக்கல், சயின்டிபிக் அண்ட் ஒன்டாலஜிக்கல் ரிவால்யூஷன் அப்படின்ற கருத்தை நம்ம ஏற்கனவே நான் இதை முன்பு வெளிப்படுத்தியிருக்கேன். அப்ப அண்ட் illuminating and non-delusive legacy அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அந்த மாதிரி ஒரு உண்மையை விளக்குவதற்கு அது எப்படி அந்த தகமை அதற்கான ஒரு நிலையை அது வைத்திருக்கின்றது அப்படின்னும் பொழுது, தமிழர் மயங்கா மரபு இறைவன் தன் விளைவாக, விளையாட்டாக, தன் மகிமை பாராட்ட, இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த கமுக்கமாக தன் படிமத்திலிருந்தோ தன்னிலிருந்தோ இல்லாத ஒன்றிலிருந்தோ உயிர்களை படைக்கவில்லை என்று மறுக்கின்றது. இதுதான் முதல் அடிப்படை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய பெரும் குழப்பத்தை தமிழ் மரபு என்ன செய்யுது? மறுக்கின்றது. இல்லை அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இது முன்பே நம்ம செய்துட்டோம். ஆனா இது ஏன் வலியுறுத்தி நான் இதை சொல்றேன் அப்படின்றதுக்கு பின்பு நீங்க பாப்பீங்க எவ்வளவு பெரிய உண்மையை விளக்கமாக வாழ்வியல் விளக்கத்திற்கு அது கொண்டு சொல்லும் அப்படின்றது இந்த கருத்து. ஏன்னா இறைவன் தன்னுடைய விருப்பத்தினால் என்னை படைத்தார், உயிர்களை படைத்தார், இல்ல விளையாட்டாக உயிர்களை படைத்தார், தன் மகிமை பாராட்ட என்னை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு கடவுள் என்னை படைச்சார். இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த, இறைவனுக்கு மட்டும் மத்ததெல்லாம் நீ எதுக்கு நான் படைச்சேன்னு நான் உனக்கு காரணமே சொல்ல மாட்டேன், நீ வாழ்ந்து இந்த உலகில் எதையாவது செய்து வா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்ற கருத்திற்கும் மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தன் படிமத்திலிருந்து தன்னுடைய நகலாக என்னுடைய ஒரு காப்பி அப்படின்ற மாதிரி என்னிடத்திலிருந்து ஒரு வடிவாக வெளிப்பட்டு நிற்கின்றாய் நீ அப்படின்ற கருத்தையும் மறுத்து, தன்னிலிருந்தோ என்னிடத்திலிருந்தோ, அதாவது இறைவனிடத்தில் இருந்தோ இல்லாத ஒன்றிலோ, சில பேருடைய கருத்து யூனிவர்ஸ் இஸ், அதாவது the beginning of the universe is actually originated from nothing அப்படின்ற அந்த எக்ஸ் நிஹிலோ அப்படின்ற ஒன்றுமே இல்லாததிலிருந்து எல்லாமே தோன்றியது அப்படின்னு இப்படி பல கருத்துக்களையும் உள்வாங்கி ஏன் இப்படி இந்த கருத்தை மையப்படுத்தி நாம் சிந்திக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா சமய சிந்தனைகளும் படைப்பை பற்றிய சிந்தனைகள்ல தான் குழப்பமே ஆரம்பமாகுது. எதுக்கு இறைவன் படைத்தார்ன்ற கேள்விக்கு பதில் தெரியாத வரை நமக்கு உண்மை புலன் ஆகாது. எதுக்கு நாம இருக்கிறோன்றோம் அப்படின்ற காரணம் இறைவன் எனக்கு எதுக்காக, இறைவனுடைய விருப்பத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் இறைவனை நம்ம ஒரு பாவைனா ஒரு பொம்மைகள், பப்பட் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கும் நம்ம பார்க்கின்ற அந்த கண்களை நமக்கு இன்றைக்கு பல சமயங்கள் அதை வலியுறுத்தி நிற்கின்றன. அதாவது the unwavering Tamil tradition denies that God by his own will, அவருடைய விருப்பத்திற்காக வேற ஒண்ணு செய்யறதுக்குள்ள இறைவனுக்கு என்னை படைத்தார் அப்படின்னு, as a play, ஒரு விளையாட்டு பொருளாக, to praise his own glory, நீ என்னை வழிபாடு செய்ய வேண்டும், என்னை நீ போற்ற வேண்டும், என்னை நீ புகழ வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பின் காரணமாக, and in a manner known only to him as a mystery. சில சூழல்ல இதை பற்றி நீங்க கேள்வியே கேட்காதீங்க, வாழ்ந்தீங்களா, பிறந்தமா, வாழ்ந்தமா, இறந்தமா அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே நீங்க வாழ்க்கையை முடிச்சிருங்க அப்படின்ற சில பேருடைய கருத்துக்களையும் அதுவே ஒரு சமயமாகவும் பல நிலைகள்ல இருக்கின்றது. Created souls either from his own image, from himself, or from something non-existent அப்படின்ற இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே தகர்த்து எரிஞ்சு நம்மை ஒரு ஆழமான சிந்தனைக்கு நம்ம கொண்டு போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தேடல் போல நம்மளுடைய மரபு நம்மை கொண்டு செல்லுது. அடுத்தது காரணமின்றி காரியம் இல்லை. அதாவது இந்த காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்ற அந்த சிந்தனையை நாம இன்னைக்கு சொல்றோம் இதுதான் அறிவியல் அப்படின்னு. ஆனா அறிவியல் எல்லா நிலைகளிலும் இதை பின்பற்றுதா அப்படின்னா இல்ல. இதுதான் பெரிய உண்மை. ரொம்ப திகைப்பா இருக்கும். அறிவியல் எல்லா இடத்துலயும் காரணம் காரியம் தேடும். எல்லாத்துக்கும் காரணம் கொடு, எம்பிரிக்கலி கேன் யூ ப்ரொவைட் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்கும், எம்பிரிக்கலி கிவ் மீ சம் எவிடன்ஸ் அப்படின்னு.
எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி எம்பிரிக்கலி அப்படின்னும் பொழுது பட்டறிவு நாம வந்து சோதித்து பரிசோதனை செய்து இந்த அறிவியலை நாம் வந்து வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிற அறிவியலே, காரணம் காட்டு அப்படின்னு கேட்கிற அறிவியலே பல நிலைகள்ல காரணத்தை விட்டுரும். எந்த மாதிரி காரணங்களை விட்டுரும் அப்படின்றத பின்பு நம்ம பார்க்க போறோம். இது காரணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த பிறப்பு. அதாவது எதற்காக நான் இருக்கின்றேன், ஏன் நான் வாழ வேண்டும், எதற்காக எனக்கு இறப்பு இருக்கின்றது போன்ற கேள்விகளுக்கு அறிவியல் பதில் தருவதே கிடையாது. உயிரை பற்றிய சிந்தனையே முதல்ல அறிவியலுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உயிர் இருக்கின்றது அப்படின்ற கருத்தே வந்து முதல்ல அவங்களால எம்பிரிக்கலி எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. அதை வந்து ஆய்வுக்கும் கொண்டு ஒரு ஆய்வு பொருளாகவும் அவங்களால மாற்ற முடியல. பயாலஜிய அவ்வளவு கஷ்டப்பட்டு பயாலஜியை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அங்கே உயிர் பொருள் உண்டு அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும் அங்கே வந்து அவங்க எந்த அளவுல நிறுத்தி கொள்றாங்க அப்படின்னா, அது அதாவது உயிர் பொருள் உயிரற்ற பொருள் என்ற அளவிலேயே தான் பிரிச்சிருக்காங்களே தவிர, அது என்ன உயிர் என்பது என்ன என்ற அடுத்த கட்ட முயற்சி அங்க இல்லை. அப்போ அவர்களுக்கு எதற்காக உயிர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆந்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை மீண்டும் கேட்கும் போது அங்க அறிவியல் அது பதிலாக சொல்றது கிடையாது. இருக்கிறோம் அப்படின்றதுக்கான இப்ப கிடைச்ச அந்த ஆதாரங்களையே அவங்க வந்து பதிலாக கூறுவார்கள். ஆனால் தமிழ் மரபு என்ன சொல்லுது? காரணமின்றி காரியம் இல்லை. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. காரணம் இல்லாம எந்த நிகழ்வும் உலகில் நடப்பதில்லை அப்படின்ற அண்ட படைப்பு காரண படைப்பு. இது ரொம்ப அழகாக மெய்கண்டார் ஒரே சொல்லுல பிடிக்கிறார். ஒரு சொல்லிலேயே வந்து இவ்வளவு பெரிய உண்மையை அப்படியே சொல்றாரு. உலகம் இருக்கின்றது, இந்த யூனிவர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த அண்டம் காரணத்தின் அடிப்படையில தான் விளங்குது. எதனால் இருக்கு அப்படின்னா மலத்து உளதாம். இந்த வார்த்தை ஒரு சொல் வந்து அதான் அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். பிடிச்சிட்டாரு. மலத்து எதுக்காக இந்த உலகம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குறை உண்டு. ஒரு குறை இருக்கு. அது குறையை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். யாருக்கு அந்த குறை? பொருளுக்கு குறை இருந்தா அது வந்து ஒன்றுமே பாதகம் கிடையாது. ஒரு ஒரு பொருளுக்கு அதாவது குறை இருக்குமானால் அது பாதகம் கிடையாது. ஆனா உயிருக்கு குறை உண்டு. உயிருக்கு ஒரு குறை உண்டு. மலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். மலம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இப்போ ஒரு குழந்தை வந்து மலம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா எக்ஸ்கிரீமன், ஆங்கிலத்துல நம்ம எக்ஸ்கிரீமன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீக்கப்பட வேண்டியது. அப்படின்னா என்னன்னா உனக்கு ஏதோ ஒன்று நீக்கப்படாமல் இருக்கின்றது, உன்னிடையே ஏதோ ஒன்று உன்னை விட்டு அகற்ற வேண்டும். இப்ப நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது நம்ம உடனே அந்த உடம்பையும் அழிச்சிரும். இந்த உடம்பையும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள வந்து எல்லாமே செயல் இழக்க செய்து அப்படியே விட்டுரும். ஏன்னா ஒரு 5 நாள் நம்மளுக்கு வந்து மலம் வெளியே போகல அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவு வெளியே ஆகவில்லை என்றால் அது உடனே நம்மளுடைய உடம்பை தாக்கி நம்மையே வந்து இந்த உயிரையே நீக்கிறோம். அப்போ இந்த உடலுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து நாம உண்ணும் உணவு ஒரு மலமாக மாறி அதை வந்து கழிக்கப்பட வேண்டியதோ, அது நம்மிடையே இருந்து நீக்கப்பட வேண்டியதோ, அந்த நீக்கத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. பிறகு நான் அந்த மலத்துடைய வார்த்தையை ஆய்வுக்கு கொண்டு வரேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல் இவ்வளவு ஆழமான பொருள் உடையதா அப்படின்னு நமக்கே திகைப்பை கொண்டு வந்துரும். அவ்வளவு ஆழமான ஒரு சொல். அந்த மலம் என்ற சொல் வந்து சாதாரணமான சொல்லே கிடையாது. ஆங்கிலத்துல நமக்கு அதாவது மலாய் மொழியில கூட பாத்தீங்கன்னா மாலாம் அப்படின்ற அந்த சொல் வந்து இருள் அப்படின்ற பொருளையும் கொண்டு இருக்குது. மாலாம் அப்படின்னா மலாயில, மலேசியா மொழி மலாயில அது இருள் என்ற சொல்லையும் உள்ளடக்கி இருக்கின்றது. எப்படி இந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் இவ்வளவு பொருள் வருது அப்படின்னு பின்னால நான் வந்து ஒவ்வொன்றா விளக்குறேன் பாருங்க. அது வந்து மர் அப்படின்னா மரணத்தை கொண்டு வருவது, மல் என்பது இருள், கருமை, இப்படி பல சொற்கள் ஒரே சொல்லாதான் அது இருக்கும். அது கழிக்கப்பட வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது அப்படின்றத அவ்வளவு அழகாக மலத்து அப்படின்னா இந்த ஒரு நீக்கம் தேவை என்பதனை அழகாக ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறார் பாருங்க. மலத்து உளதாம் அந்த மாதிரி என்பனார். இதனால்தான் எல்லாமே தோற்றம். இந்த தோற்றங்களுக்கு எல்லா காரணங்களும் வந்து நம்மிடையே ஒரு நீக்கம், நம்மிடையே ஏதோ ஒன்று இருக்கின்றது, அது நம்மை மறைத்து கொண்டிருக்கின்றது, நம்மளுடைய செயலுக்கு
அதாவது அது நீக்கப்பட வேண்டியது. நம்முடைய இருக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்கும், இப்ப நம்ம இருக்கக்கூடிய காரணத்தை வந்து அதுவே விளக்குது அப்படின்றத அவரு சொல்றாரு. அப்ப there is no effect without cause. The creation of the cosmos is effect of the causal creation. The beingness or the manifestation because of reason of the obscuring primal latent element, mala excrement, impurity that veils truth. இந்த சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல நேர் சொல்லே கிடையாது. நேரான ஒரு சொல்லே கிடையாது. மலத்துக்கு ஒரு நேர்ச்சொல் வந்து தமிழ்ல இருக்கிற இந்த சொல்லுக்கு வந்து ஆங்கிலத்துல நேர்ச்சொல் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து எவ்வளவோ சைவ சித்தாந்திகளும் சரி, அதாவது மரபினர்கள் எவ்வளவோ இதற்கு சொல் வந்து இணைத்து பாக்குறாங்க. ஒரு சொல்ல அதை அடக்க முடியல. ஆங்கில சொல் நேர்ச்சொல் அதுக்கு கிடைக்கல. இம்பியூரிட்டின்னு சொல்லிடலாமா? முடியாது. எக்ஸ்கிரிமெண்ட்னு சொல்லிடலாமா? அதுவும் பொருந்தும். அதாவது பாண்டேஜ்னு சொல்லிடலாமா? அதுவும் பொருந்தும். எல்லாத்தையும் உள்ளடக்கிற ஒரு சொல்லாக இது அமையறதுனால இது வந்து டெக்னிக்கலி அதை சொல்லுவாங்க. அதாவது அதாவது தொழில்நுட்ப அடிப்படையில இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு சொல். ஆகவே இந்த அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ் மரபு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆகம ஏறின அறிவியலை உள்ளடக்கி காரண அறிவியல் கொசாலிட்டி சயின்ஸ் அவ்வளவு அழகாக உள்வாங்கக்கூடிய தகமையை வைத்திருக்கின்றது. இதை நீங்க வந்து தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுதுதான் இது தெரியும். தமிழ் மரபு எவ்வளவு பெரிது அப்படின்றத நம்ம முன்பே இதை நான் விளக்கிட்டேன். இப்ப இன்றைக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமா இதை சொல்லிட்டு அடுத்த நிலையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது உயிர்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. நாம உருவாக்கம் அல்ல. ஒரு பொருள் போல ஒரு உருவாக்கம். இப்ப நீங்க ஒரு காடியை உருவாக்குறீங்க, அந்த மாதிரி கிடையாது. உயிர்கள் வந்து ஒரு உருவாக்க பொருள் கிடையாது. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலை இல்லை. என்றென்றும் உள் பொருள், உள்ள பொருள், அனாதி பொருள், எட்டர்னல் பீயிங் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. உயிர்களை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. எப்படி வந்து ஒரு எனர்ஜியை வந்து அழிக்கவோ முடியாதோ, ஆற்றலை எப்படி அழிக்கவோ ஆக்கவோ முடியாதோ, அப்ப பாருங்க, ஒரு ஆற்றல் இருக்கு, அதை அழிக்க முடியாது ஆக்க முடியாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்றோம். பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் லாவை வந்து எல்லோரும் உலகத்துல உள்ள அறிவியல் எல்லாம் ஏத்துக்குவாங்க. ஆனா உயிர்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு வியப்பா இருக்கு. எப்படிடா இது ஒரு பொருள் வந்து சக்தியை ஏற்றுக்கொள்றாங்க, அதாவது ஒரு ஆற்றலுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா உயிர்களுக்கு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வியப்பு தான் வருது. உயிர்கள் என்றுமே உள்ள அனாதி தனிமம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப நுட்பமா souls are neither created nor formed by God. They can neither be brought into existence nor destroyed. Souls are eternal, beginningless entities. இது ரொம்ப முக்கியமான கருத்து. தமிழர் மெய்யறிவு முப்பொருள் உண்மைகளாகிய பதி பசு பாச அனாதியை வந்து தமிழர்கள் மிக மிக நுட்பமாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றனர். இன் தமிழ் விஸ்டம் த 3 ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ் வந்து என்னைக்குமே வந்து யாரு வேணாலும் இதை சேலஞ்ச் பண்ணலாம், கேள்வி எழுப்பலாம், இதை தகர்த்தெறிவதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை உடைச்சு காட்டுங்க, இது இல்லைன்னு மறுத்து காட்டுங்க. அப்போ தமிழர் மரபு மயங்கா மரபு அல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முயற்சிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் மரபு எவ்வளவு மேலோங்கும் அப்படின்றது, அறிவியல் மரபு எவ்வளவு மேலோங்கி போகுது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். இதுதான் முதல் முயற்சியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதைதான் முதல்ல செய்தேன். இது இல்லை 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 அப்படின்னு அதான் மறுத்தும் மறுத்தும் மரியா வகையில் உரித்து நிற்பது உண்மை. அருட்குறள். அதாவது டாக்டர் லோகா எழுதுன அந்த வார்த்தை இதுல ரொம்ப நுட்பம். அவரும் அதை தான் செஞ்சார், அதை தான் என்கிட்ட சொன்னார். அப்ப அவர் சொன்னார், சிவகுமார், இந்த தமிழ் மரபை நான் முதல்ல எதிர்கொள்ளும் பொழுது இதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்றத மறுப்பதற்காகவே அவர் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் படித்தார். அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய காண்ட், ஹைடகர், கெடாமர், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹெகல், அவரு படிக்கிற அவ்வளவு நூல்கள் படிச்சு இந்த கருத்தை எப்படியாவது மறுத்துருவோம், இது உண்மை அல்ல அப்படின்றத முயற்சி செய்யும் பொழுது அது மரியா வகையில் உண்மையாக நிற்கக்கூடிய முப்பொருள் உண்மைகளாக விளங்குது. வியப்பு அப்பதான் அவருக்கு ஏற்படுது.
தமிழர் மெய்யறிவு ஒரு போதனா முறை, பதிக்கல்வி, பசுக்கல்வி, பாசக்கல்வி முறையை கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் இப்பொழுதுதான் அறிவியல் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. பதிக்கல்வி, பசுக்கல்வி, பாசக்கல்வி, அதாவது அறம், பொருள், இன்பம் அப்படின்ற 3 நிலை கல்விகளை கல்வியாக பிரித்து நிற்கின்றது. இதைதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டெக்ஸானமி அப்படின்னா ஆசிரியர்கள் இதைதான் பிரித்து ஆய்வுக்கு கொண்டு வராங்க. அந்த ப்ளூம்ஸ் டெக்ஸானமில என்ன மாதிரியான பிரிப்பு முறைகளை கொண்டு வராங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. அதுதான் உணர்வு நிலை. அது வந்து ஒன்று. அடுத்தது இயல், அதாவது இயல், இசை, நாடகம்னு சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளை தான் இது வந்து கல்வியாக இன்னைக்கு கல்வியினுடைய பகுப்பு முறை இருக்கு. இதை பற்றி பின்பு ஆழமாக நம்ம பேசவிருக்கின்றோம். ஆகவே இந்த பதிக்கல்வி, பசுக்கல்வி, பாசக்கல்வியை தான் தமிழர் மரபு ஏற்று நிற்கின்றது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம், தொல்காப்பிய மயங்கா மரபியல் ஒரு ஆகம ஏரணத்தின் கட்டமைப்பு அப்படின்றத பாக்குறோம். இத பிறகு நான் உறுதிப்படுத்துறேன் எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாடம் வந்து கொஞ்சம் மெதுவா போகுது போல இருக்கு, நான் சீக்கிரப்படுத்து. அதாவது தமிழ் நெடுங்கணித உயிர் ஆகம இலக்கணம் தமிழ் மொழி தொடர்பு ஊடகம் கடந்த உயிர்மெய் உண்மை உணர்த்தும் மெய் அறிவியல் ஆகும். The continuous mathematical agamic grammar of infrapsychism அப்படின்ற ஒரு கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப பெருசு. நான் இப்ப இன்றைக்கு காட்டவிருப்பது இதுதான். தமிழ் நெடுங்கணித உயிர் ஆகம இலக்கணத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போகவிருக்கிறோம். மேலும் வந்து அறிவியல் ஆய்வுக்கு நம்ம செல்லவிருக்கின்றோம். The Tamil regards the Tamil language beyond being a medium of communication as a true science that reveals the reality of the psyche and the body. இது வரைக்கும் வந்து எந்த மரபு அதாவது எந்த மரபிலும் இல்லாதது. இது வந்து சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து அது எப்படி நீங்க இப்படிதான் சொல்றீங்க, தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இது இருக்குதா அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் நான் சொல்வதற்கான இது வந்து மிகைப்படுத்தல் அல்ல. ஒன்றை வந்து அதாவது உயர்த்தி மற்றவர்களை வந்து தாழ்த்தும் முயற்சியும் கிடையாது. இது வந்து உண்மை. அப்ப பொது நிலையில இப்படிப்பட்ட ஒரு இலக்கண அமைப்பையே நமக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்தது தமிழ் மயங்க அறிவியல் மரபினை தற்காத்து நிலைப்பிக்கும் ஓங்கார மந்திரம். இன்றைக்கு முடிந்தால் நான் வந்து இந்த ஓங்காரத்தை எப்படி மந்திரத்தை உச்சரிப்பது அதற்கான முறைகளையும் சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மந்திரங்களின் மூலம் எல்லா மொழிகளின் ஆக்கம் அப்படின்றத எப்படி இருக்கு, அது ஏன் வந்து ஒரு நான் டிலிசிவ் சயின்டிபிக் தமிழ் லெகசியாக ஓம் என்ற அந்த சொல், அந்த the source of all mantras is இது வந்து ஒரு தனி பாடம். அதற்கு நான் வந்து தனியாக தயார் செய்து வச்சிருக்கேன். ஆனா இது இந்த பாடத்துல இப்ப வரலனாலும் அதை வந்து குறிப்பா நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. இன்றைக்கு இதுதான் காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, இதுதான் பார்க்க வைக்கிறோம். காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, அசித்தாகாது, சடம் சித்தாகாது. With the sentient, conscious psyche does not become insentient and the insentient does not become sentient. அதாவது சைக்கி நெவர் பிகம்ஸ் மேட்டர். ரொம்ப எளிதுபடுத்தி சொல்லணும்னா சித்து சடமாகாது அண்ட் சடம் வந்து சித்தாகாது அண்ட் மேட்டர் நெவர் பிகம் சைக்கி. அப்போ இது அப்ப இதுலதான் நிறைய கேள்வி உங்களுக்கு வரும். சடம் சித்தாகாதுன்னு நீங்க சொல்றீங்க, இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ சித்து வேலைகள் எல்லாம் செய்யுது. சித்து அதாவது அறிவுக்கு உரிய வேலைகளை செய்கின்றது அப்படின்னா அது எப்படி சாத்தியமா, நீங்க சொல்றது ஏற்கக்கூடிய உண்மையா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு எழும். அப்ப இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக பதில் பார்க்கவிருக்கின்றோம். ஆனா அதுக்கு முன்பாக இன்றைக்கு உள்ள ஒரு 2 இதுல வந்து திருமூலரை கொண்டு வரேன். திருமூலரை வந்து அதான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு இது 2 வரியில திருமூலர் வந்து இந்த உயிரை பற்றிய குறிப்பை வந்து நமக்கு ரொம்ப நுட்பமாக கொடுக்கிறாரு. உயிரை பற்றிய ஆய்வு வந்து மிக மிக ஆழமாக ஆய்வு செய்தது வந்து இதுவரை நான் தேடிய நூல்கள்ல இருக்கட்டும், எந்த நூல்களாக இருக்கட்டும், தமிழ் மரபுல இருக்கக்கூடிய இவ்வளவு ஆழம் நான் பார்த்ததே கிடையாது. அதாவது சத்தும் அசத்தும் சதசத்தும் தாம் கூடி சித்தும் அசித்தும் சிதசித்துமாய் நிற்கும் உயிர் அப்படின்னு உயிருக்கு விளக்கம் தர்றார். இப்ப நம்ம இது வரைக்கும் கூட இது மேல பார்க்கும் பொழுது பயாலஜி என்ன பார்க்குது, உயிருள்ள சித்து பொருள் உயிரற்ற சடப்பொருள்னு தான் பார்த்திருக்கு. இது வரைக்கும் பயாலஜில நீங்க தேடி பிடிச்சாலும் இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்மளுடைய மரபு உருப்படி மேல போய் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஐயா 2 நீங்க பார்க்கிறது கண்ணுக்கு இப்படி இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து எவ்வளவு சயின்ஸ் பின்பு இந்த இந்த 2 சொல் இந்த சதசத்து, சிதசித்து இந்த 2 வார்த்தைகளும் எவ்வளவு பெரிய சயின்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸோடைய கேப், பிரிட்ஜிங் த கேப்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு விளக்க முடியாம இருக்கிற பல விளக்கத்திற்கு இந்த 2 சொற்களும் எப்படி பயன்படுது அப்படின்றத நான் பின்னால எடுத்து காட்டுறேன். நியூரோ சயின்ஸுக்கு இது எவ்வளவு பெரிய துணை போகும் இந்த 2 சொற்களும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நியூரோ சயின்ஸை நம்ம பிறகு பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தோம் போன முறை. இந்த வாட்டி இதை இன்னும் ஆழப்படுத்தி பார்க்க போறோம். இந்த நியூரோ சயின்ஸை இது எப்படி விளக்குது, சதசத்தும் சிதசித்து அப்படின்னு. இது என்ன? இந்த 2 வார்த்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை பாருங்க. சத்தும் அசத்தும் சதசத்தும் தாம் கூட முடியும். 3 நிலையில உயிர் கூடுது. சித்தும் அசித்தும் சிதசித்துமாய் நிற்கும். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருமூலர் வந்து அதான் ஏன்னா இவங்கெல்லாம் குரு. அதனாலதான் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்களை குருவாக கொண்டிருக்கும், அதாவது வழிகாட்டிகளாக கொண்டிருக்கும் மரபு நமது மரபு. அவ்வளவு ஆழம். அதாவது accordingly the psyche is capable of engaging with the supreme intelligence. சத்து பொருள் அப்படின்ற சுப்ரீம் இன்டெலிஜென்ட், அதாவது மெய்ப்பொருள், அதுதான் உண்மை பொருள். சத்து அப்படின்றது உண்மை பொருள். அசத்து அப்படின்றது the sentient principleனு ஒண்ணு இருக்கு, and the innate insentient principle அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 2 நிலைகள்ல பொருள் இருக்கு. and of comprehending and experiencing both together as the combined state அப்படின்ற ஒரு நிலையும் நமக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு கண்கள் நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்றத பாக்குறாங்க. இதுவரையில் இருக்கக்கூடிய ஆய்வுகள்ல இந்த சொல்லை வந்து தமிழ் மரபை தவிர வேறு எங்கேயுமே நீங்க தேட முடியாது. சதசத்து பீயிங் அண்ட் நன்பீயிங் ஸ்டேட் ஒண்ணு இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை வந்து உள்வாங்கி அதனால 3 நிலைகளையும் கையாள முடிகிற திறன் ஒரு உயிருக்கு உண்டுன்னு சொல்லி அதற்கும் மேலேயும் போறாங்க. It also realizes the conscious சித்து and the inconscient அசித்து and abides in their merged condition as சித்தா சித்து, conscient and inconscient. ரொம்ப ஆழமா இருக்கு, கொஞ்ச நேரம் இதை விளக்குறேன், எளிமையா விளக்குறேன். இது ஏற்கனவே விளக்கிய ஒரு பொருள். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளால மட்டும்தான் உயிர்கள் என்ன செய்யுது அப்படின்னா, உயிர்களால 3 நிலைகள்ல நம்ம ஊடாட முடியுது. ஒன்று சடம். இந்த சடம் என்னன்னா அறிவித்தாலும் அறியா ஆகுதல் இல்லா பொருள், நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ், an innate entity without consciousness or self-realization, self-becoming. அதுக்குன்னு அதாவது ஒரு பொருள் வந்து நான் ஆக வேண்டும். நீங்க ஒரு விஷயம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஏஐ கிட்ட போய் கேளுங்க, நீ என்னவா ஆக போற அப்படின்னு கேட்டா, அது நான் பலமுறை அது கூட கேட்பேன். அப்ப அது சொல்லும், நான் மிஷின், எனக்கு வந்து நான் வந்து சாப்பிடணும், நான் வந்து அதாவது மலம் கழிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப அதுக்கு நோக்கம் கிடையாது. நோக்கம் அதாவது ஒரு ஆகுதல் அதுக்கு இல்லை. அது என்ன செய்யும், நியூரல் நெட்வொர்க்ல அது வந்து தொடர்ந்து கற்றலை செய்து தகவலை சேகரித்து அந்த தகவலை வந்து ஒருங்கிணைத்து பிரித்து அது மதி ஆக்கும். அதனாலதான் நான் அதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்கேன், செயற்கை நுண்மதி. பிறகு அதை பற்றி ஆய்வு செய்வோம். இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன செய்கின்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் உயிரற்ற பொருள்களோடு தொடர்பு கொள்கின்றேன், உயிர்களோடையும் எனக்கு தொடர்புகள் உண்டு. அப்ப நான் மட்டுமல்ல, என்னை போன்ற வேற உயிர்கள், என்னை போல பல உயிர்கள் உள்ளன அப்படின்ற பல உயிர்களோடு. அப்ப இந்த உயிர்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அந்த உயிர்கள் அறிவிக்க அறியும் ஆகுதல் பெரும் பொருள்கள். இந்த வார்த்தை ஆகுதல் அப்படின்றது தமிழுக்கு மிகச்சிறந்த ஒரு சொல். இதுல இருந்து தான் ஆதன் அப்படின்றது, ஆத்மா என்ற சொல், எல்லா சொல்லும் இதுல இருந்து தான் வருது. இது ஆகுதல் அப்படின்றதுல இருந்து தான் ஆகமம் அப்படின்ற சொல் வருது. எல்லா சொல்லும் வந்து இந்த ஆகுதல் இருந்து தான் வருது. அப்போ ஒன்று, எல்லா உயிர்களும் வந்து என்ன செய்ய பாக்குதுன்னா, இன்னைக்கிலிருந்து நாளைக்கு வந்து உணவு உண்ணும், தன்னை வந்து இனப்பெருக்கம் செய்யும், தானே இன்னொன்னு ஆகணும். எதுக்காக அது ஆகுது அப்படின்றது அந்த உயிருக்கு தான் தெரியும். இப்போ
ஒரு அமீபா எடுத்துக்கும் யூனிசெல் அப்படின்ற அதாவது நிலைக்கு வந்தா கூட அது கூட தன்னை ஆகுதலுக்கு தான் உட்படுத்துது. அது ஏன் அப்படி பிரிஞ்சு தன்னை வந்து இன்னொரு உயிரை உருவாக்குறது முயற்சி பண்ணுது? எதுக்காக அது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ மெக்கானிக்கல் ப்ராசஸ். அது ஒரு டைனமிசம். அப்ப அந்த டைனமிசம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கும் பொழுது, இந்த உயிர்கள் ஒன்று இந்த இயல்பு இருக்கு அப்படின்னு தமிழர்கள் அப்பயே இதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது சிவசித்து, அதாவது சிவம், சித்து, பதி பாருங்க. தானே அறியும் பொருளாக அது இருக்கின்றது. அறிவு நிலையில தானே அறியும். ஏன்னா, நான் கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு. அப்போ ஆசிரியர் இருக்கும்போது நான் சொல்றேன், நான் படிக்கிறேன். எனக்கு நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, நான் கற்றுக்கொள்கிறேன் என்றானா, கற்றுத்தரும் ஒரு பொருள் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு மேலாகிய ஒரு அறிவு அங்கு இருக்க, நான் கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ற கருத்து. ஆகுதல் இருக்குமானால், என்னை ஆகச் செய்கின்ற ஒரு பொருள், எனது ஆகுதலுக்கு வழிநடத்தும் ஒரு பொருள் உண்டு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். அப்போ உயிர் தான் அல்லா அது. நான் இன்னும் அந்த நிலையை ஆகவில்லை. அப்ப அது ஆகுதலை உறுதிப்படுத்துவதுதான் இந்த சிவம் என்ற அந்த பொருள். அப்போ அதுதான் வந்து பாருங்க, திருப்பியும் திருமூலர் அதை பத்தி ரொம்ப ஆழமா பேசுவாரு. சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு அப்படிலாம் அழகா பேசுவாரு. ஐயா நீ மூணையும் பாத்தியா? சத்து பார்த்துட்டியா? இறைப்பொருள் அப்படின்னு உண்மையை, அந்த உண்மையை காட்டக்கூடிய உன்னை வழிநடத்துகின்ற ஒரு உட்பொருள் உன் உள்ளே இருக்கின்றது. அதை நீ கண்டாயா? அதே மாதிரி அங்கே பார், அறிவித்தாலும் அறியாது. ஆனா அது உன் வாழ்க்கையில உன்னோடு ஆகுதலே இல்ல. அதுக்கு விருப்பம் கிடையாது. ஒரு மேஜையை எடுத்துக்கோ, இல்ல நீ போடுகின்ற ஒரு சட்டையை எடுத்துக்கோ. சிவா திருச்சிற்றம்பலம். அதாவது நீங்க பார்க்கும் பொழுது, இங்கே வந்து அந்த தீக்கை எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆஹ் நம்மளுடைய தீக்கை எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும் பாருங்க. அதாவது 3 பொருள்களோட நான் என்னை வந்து பிணைத்தேன். நான் பிணைக்கப்படுகின்றேன். அததான் வந்து இந்த வார்த்தையில சொல்றாரு. சதசத்து. இந்த உயிருக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பீயிங் அண்ட் பீயிங் 2யுமே அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதாவது தன் உள்ளே வந்து ஒரு உயிர் புலம் வைத்திருக்கின்றது அப்படின்னு. இது எவ்வளவு முக்கியமான ஒரு டிஸ்கவரி அப்படின்னு நீங்க பின்னால நீங்க பார்க்க போறீங்க. கான்ஷியன் அண்ட் இன்கான்ஷியன் ஸ்டேட்டை வந்து இங்க எழுத்துப்புல இருக்கு இன்கான்ஷியன். அது அப்ப இதை வந்து எப்படி அதனால அது மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, இப்போ அடுத்த நிலைகள்ல இதுதான் தமிழ் மரபு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கேள்விக்கு இது பதிலாக மாறுகின்றது. அதாவது மேற்கத்தியர்களுடைய சிந்தனையில அவர்கள் வந்து எதை தேடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதுக்காக நான் வந்து இதை செய்யறேன் அப்படின்னு மெய்யறிவு தேடல், விஸ்டம் சீக்கிங் அப்படின்னு. இப்ப நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பிறந்தேன் வாழ்கின்றேன் அப்படின்னா, நீங்க என்னதான் செய்யணும் அப்படின்னா, நீங்க படிங்க. தொடர்ந்து என்னென்ன செய்றீங்களோ செய்து கொண்டே இருங்க. பணம் தேடுங்க. வாழ்க்கைய வந்து ஒரு வேலைய தேடுங்க. அப்புறம் அடுத்தது நான் என்ன செய்யணும்? சரி, குடும்ப வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது பேர குழந்தைகள பார்த்துக் கொள்ளுங்க. இப்படிதான் அவங்களால சொல்லிக்கொண்டே போக முடியுமே தவிர, என்ன எங்க தான் என்னை கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து புது அறிவியலினுடைய அடிப்படை. ஆனா நீங்க சுகமாக இருக்கணும், நன்றாக வாழணும். வாழ்க்கைக்கு தேவைகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி பல வகையில நமக்கு வந்து துணை செய்தாலும், ஆனா எங்கே என்னை கொண்டு செல்கின்றாய் அப்படின்ற கேள்விக்கு அது பதில் தருவது கிடையாது. அது போலதான் மற்ற நிலைகள்ல என்னுடைய தேடல் எல்லாமே வந்து சரி நீ இறைவனிடம் சரணடைய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மெய்ப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது அங்கேயும் நமக்கு சிக்கல் உண்டு. என்ன சிக்கல் அப்படின்னா, ஏன் இறைவன் வந்து எல்லாம் வல்ல இறைவன் ஏன் இறங்கி வந்து என்னை உடனடியாக தன் தன் தன்னிடையே தன்னுடைய திருவடிகளை வந்து எனக்கு கண் திறப்பித்து என்னை உடனேயே ஏற்றுக்கொள்ளலாமே, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அப்ப அங்க பார்க்கும் பொழுது இறைவன் காருண்யன் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் உடைய கருணையே வடிவானவன் அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் வல்ல அந்த இறைவன் கருணை உடையவன், காருண்யன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்ப காருண்யத்து இரங்கல் அப்படின்னு ஒரு இதே திருவாசகமே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இறைவன் ஏன் இறங்கி வந்து இன்னும் என்னுடைய எண்ணத்திற்கோ என்னுடைய விருப்பத்திற்கோ இறங்கி வந்து என்னை வந்து ஆட்கொண்டு செல்லவில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே அப்ப இறைவன் ஏன் வரமாட்டாரு?
அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் அப்படி ஒரு கேள்வி நமக்கு வந்து கொண்டே இருக்கு பாருங்க. அடுத்தது இறைவன் கண்களுக்கே தெரியறதுல அடுத்த கேள்வி அததான் வந்து நாத்திகர்கள் கேட்டு, அப்ப இறைவனை பத்தி நீங்க பேசுறது இன்விசிபிள். ஆ அப்படின்ற கருத்தெல்லாம் பேசி அவர் இல்லவே இல்ல அப்படின்ற கருத்துக்கு அவங்க வந்து முடிவுக்கே வந்துடுறாங்க. அப்ப இந்த நிலையில இப்ப என்னதான் நம்ம செய்யணும்? என்ன செஞ்சா இறைவன் வந்து என்னை ஆட்கொள்வார்? அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக இறைவனுடைய திருவடி வேண்டுதல் வேண்டும். அங்கே இறைவனுடைய திருவடி நாம வந்து போற்றுதல் வேண்டும். ஆனா இங்க என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று குறையுதே. அதத்தான் வந்து நம்மளுடைய மரபு சொல்லுது. மலம் நீக்கப்பட வேண்டிய பொருள் உன்னிடையே உன் உள்ளேயே இருக்கின்றது. அததான் தன்னை அறிதல் அப்படின்ற கருத்துக்கு மீண்டும் வராங்க. ஐயா தன்னை அறியார் சிவனை அறியார். அவ்வளவுதான். அந்த பொருள்ல நம்ம விளக்கிடலாம். அப்போ தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. அவ்வளவுதான். தன்னை அறியார் தானே கெடுகின்றார். முடிக்கிறாரு. யாரு? திருமூலர். அப்போ திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நீ நீ என்ன முதல்ல உன்னுடைய இதுதான் வந்து அதாவது முதல்ல மெய்கண்டார் என்ன செய்யறாருன்னா, இததான் சொல்றாரு. தன்னுணர் அப்படின்னு. அப்போ அந்த தன்னுணர் நிலையே பேசுறாரு. தமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு நீங்க வேண்டும். அந்த முரண்பாடு உள்ளே என்ன ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாடு அப்படின்னு அதாவது செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், செல்ஃப் கான்ஃபிளிக்ட் எங்க வருது உனக்கு? அந்த அதாவது செல்ஃப் கான்ஃபிளிக்ட நீ ஓவர் கம் பண்ணணும். உன்னிலிருந்து நீ விடுபடுறதுக்கான அந்த முயற்சி அப்படின்ற அந்த நிலையை தான் நம்மளுடைய மரபு காட்டிக்கொண்டே இருக்கு பாருங்க. அப்போ அதுதான் இந்த மலம் என்ற அந்த சிந்தனையை வந்து பாருங்க இதை இந்த நீக்கும் முயற்சியில நான் களன் இறங்க இறை துணை நிற்க அதனாலதான் திரை ஓதகம் நடக்குது. இறைவன் வந்து ஒரு பேராசிரியராக நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துறாரு பாருங்க. அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா இறைவனுடைய திருக்குறளை எங்க வேண்டணும்னா என்னுள்ளேயே இருக்கக்கூடிய குறைகளை நான் நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த அறிவை நம்ம வந்து தரணும் நமக்கு. அப்போ அங்கதான் வந்து அந்த காரணமின்றி காரியம் இல்லை பாருங்க. இறைவன் வந்து இப்ப காரணம் இல்லாமல் நமக்கு வந்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்ற கருத்து நமக்கு கிடையாது. நமக்கு வந்து என்னுள்ளே இங்கதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் நம்ம சொல்லக்கூடிய தன்முனைப்பு இதெல்லாம் வருது. அப்ப தமிழ் மரபே தன்முனைப்பு தான் பாருங்க. தன்னை முனைத்து செயல்படுவது, தன்னில் உள்ளே இருக்கக்கூடிய குறைகளை பலவீனத்தை நீக்கி வெளிவருவது. அதுதான் மலத்து. அந்த மலம் நீக்குதல் பாருங்க. தன்னுடைய பலவீனத்தை எவன் அறிந்து வருகின்றானோ இதுதான் ஆசிரியர் முறை. இதுதான் இளங்கோ ஐயா கேட்டாரு. அதுக்கு பதிலும் நம்ம தந்தோம். அது எப்படின்னா ஒரு மாணவன் ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் அங்கு இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து பாருங்க நீங்க கேட்கலாம் ஐயோ ஆசிரியருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே அப்படியே இறக்கி அந்த மாணவன்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சிரிப்பாரு. ஐயா இது உன்னை நீனே உருவாக்க வேண்டும். உன்னை நீ உண்மையாக காண வேண்டும் என்றால் உண்மை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதான் கற்று தேறி வர வேண்டும். அதுதான் உன்னுடைய அதாவது நம்மளுடைய சுய இயல்பு பாருங்க. உனக்கு கற்றல் வரும், உனக்கு தெரியும். நீனே அந்த முயற்சி செய்ய அந்த கற்றலின் வழி நீ உன்னை வெளிக்கொணர முடியும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாரு அவர் கற்றுத்தராரு. நான் பரீட்சை செய்யறேன், நான் அதை படிக்கிறேன், அப்புறம் எனக்கு அந்த உண்மைகள் தானாகவே புலனாகின்றது. அப்போ இது என்னால் ஆகக்கூடியது. அதுதான் தன்னை அறிதல்னு நம்ம சொல்றோம். தன்னுடைய அறியாமையை தன்னுடைய குறையை நீக்க 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 எனக்கு அறிவு அதாவது புலப்பட்டு கொண்டே இருப்பார அந்த முறையை பாருங்க. த கம்ப்ளீட் மோட்டிவேஷன் லாஜிக்ஸ் உள்ளுக்கு எங்க இருக்கு பாருங்க. தன்முனைப்போடைய அடிப்படையே நாம தான் வச்சிருக்கோம். ஐயா நீ நீக்க வேண்டியது நீ நீக்கு அப்படின்னு. நீ போய் சும்மா சரணடைஞ்சு சில பேர் என்ன பண்ணுவாங்களா எல்லாம் நினைப்பாங்க இறைவனுடைய சரணடையும். நிச்சயம் சரணடைவோம். அது எப்போ சரணடைவோம் எதற்காக சரணடைகின்றோம் அப்படின்னும் பொழுது என்னால் என்றதை நாம் செய்து கொண்டே இருக்கின்ற அந்த முயற்சியை வந்து கைவிடாது செய்வது. அதுதான் அந்த அந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சைவ சித்தாந்தத்துடைய தாற்பயம். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல நாம வந்து அந்த செய்வதை வந்து விட்டுவிடக்கூடாது. எல்லாம் காரணத்திற்காக நடக்கின்றது. காரணமின்றி காரியம் இல்லை. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு காரணத்தை வந்து யோசிக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நூல் மரபுக்கு போறோம்.
உலகத்துல காணக்கூடிய ஒவ்வொன்றும் நூல், புத்தகம். ஒரு புத்தகம் இஸ் a புக். அப்ப அது வந்து ஒரு டெக்ஸ்டா பாக்குறது. அந்த டெக்ஸ்டா படிக்கும்போது அது ஒவ்வொன்றையும் நீங்க கத்துக்கொண்டே இருப்பீங்க. அதனாலதான் லைஃப் இஸ் a pedagogy. அப்போ வாழ்க்கையில கற்றல் வருது. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? தமிழ் மரபுல ஒரு சின்ன விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது இங்க பாருங்க, அத்வைதம் அப்படின்ற ஒரு கருத்தை ஆதிசங்கரர் கொண்டு வர்றார். அதாவது இறைவனே எல்லாமே, இறைவனிடத்திலிருந்து தான் எல்லாம் வருகின்றன என்ற முன்வைத்து அந்த கருத்தை அவர் வந்து முன்வைக்க, ஆனா இந்த கருத்துக்கு பல சிக்கல்கள் உண்டு. அது முழுமை பெறாத அறிவு. இந்த அத்வைதம் அப்படின்ற ஒரு சொல்லுல போகும்போது எல்லாம் இறைவனிடம் இருந்து வருகின்றது அப்படின்ற கேள்விக்கு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். நாம வந்து கருவி அல்ல, இறைவனுடைய திரு விளையாட்டினுடைய கருவி அல்ல. அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அப்புறம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விசிட்டாத்வைதம், ராமானுஜருடைய குவாலிஃபைட் நான் டுவலிசம் அப்படின்ற ஒரு கருத்து வருது. ஒன்றுதான், ஒரு பொருள் தான், ஆனால் அந்த ஒன்றில் ஒரு உட்பொருளாக அங்கே உயிர்கள் வேறுபடுத்தப்படுகின்றன அப்படின்னா ஒரு சப் அப்படின்ற ஒரு கருத்து, சப்செட் அப்படின்ற கருத்துள்ளுக்கு இது நுழையுது. அதுவும் ஏற்கக்கூடிய கருத்தல்ல. அது இறைதான், இறைவனுடைய எல்லாமே இறைவனிடத்தில் இருந்து வருகின்றது. ஆனா நீ அங்கே உட்கணமாக இருக்கின்றாய். அதுவும் ஏற்கக்கூடியது அல்ல. அடுத்த பிரச்சனை நம்ம இங்க பாக்குறது துவைதம் அப்படின்னு. இரண்டும் வெவ்வேறு அப்படின்னு மத்துவர் சொல்றாரு. த டுவாலிட்டி பிரின்சிபல். உயிர் வேறு, உடல் வேறு அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சிடுறோம். சரி, இறைவன் வேறு, உயிர் வேறு, அருமை. இந்த கருத்தையும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா எந்த இடத்துல இங்க சிக்கல் ஆகுதுன்னா, இந்த உடல் எப்படி உயிரோடு நிற்கின்றது? ஏன் நாம உடல் எடுத்து நிற்கின்றோம்? ஏன்னா அது சடம். சடமும் உயிரும் நிக்குது அப்படின்ற அந்த கருத்துக்கு வரும் பொழுது இந்த கேள்விக்கு பதில் இல்லை. எங்க அது ஏன் சதசத்து, சிதசித்து இந்த நிலைக்கு அது ஆட்படுத்தப்படுகின்றது? அந்த கேள்விக்கு அங்க பதில் இல்லை. அப்போ இதுதான் சயின்டிபிக் என்கொயரிய வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு பெரிய கலன் வந்து அப்புறமா பிறகு நான் இதை சொல்றேன். எப்படி இந்த சயின்ஸ் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய காமன் சயின்ஸ் நியூரோ சயின்ஸை வந்து இந்த சொல் எப்படி வந்து ஃபில் அப் பண்ணுது, அதாவது நிறைவு செய்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப அடுத்தது வந்து இது ஏன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அத்துவிதம் என்ற அந்த ஒரு சொல்ல வந்து மெய்கண்டார் என்ன பண்றாருன்னா, அபேதம் வேறுதான், பேதாபேதம் கலந்தும் நிற்கின்றது, பேதம் சுத்தமாக வேறுபட்டும் நிற்கின்றது அப்படின்னு டுவாலிட்டி இன் ஒன்னஸ் ஒரு சொல்லிலேயே அடக்குறாரு மூணையும். இதுதான் மெய்கண்டாருடைய சிறப்பு. பின்னால பார்ப்போம், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம். இப்ப இது போன முறை நான் பார்த்துட்டேன். உயிர் பொருள், உயிரற்ற பொருள்கள் இரண்டு அப்படின்றத போன முறை நம்ம பார்த்தோம். இதுக்கு நான் வந்து ஒரு அழகான ஒரு விளக்கமும் இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா இந்த உயிர் பொருள்கள் லிவிங் பீயிங்ஸ், அது வந்து ஒரு யூக்ளினா இருக்கட்டும், எட்டாம். இப்போ ஒரு கையில ஒரு எட்டாம கையில கொடுத்து இந்த எட்டாம வைத்து நீங்க ஒரு யூக்ளினா ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ உயிரற்ற பொருள்கள் வேற, உயிருள்ள பொருள்கள் வேற என்று அழகாக பயாலஜிலேயே தெரிஞ்சுக்கலாம். அதனால நான் பயாலஜி உள்ளுக்கு நான் இப்போ பூரல, அதாவது உயிரியல் பாடத்துள்ளுக்கு இங்க நுழையல. அப்ப ஆனா உயிர் பொருள்களுக்கு ஆகுதல் உண்டு, உயிர்ப்பியல் அறம் உண்டு. இந்த சொல் வந்து மிக மிக நுட்பமான சொல்லாக எக்ஸிஸ்டென்ஷியல் வர்ச்சியூ அப்படின்ற ஒரு கருத்து. நான் லிவிங் பீயிங் திங்ஸ் டு நாட், அதற்கு இல்லை. அப்போ அது ஆகுதலை நோக்கி செல்லாது, ஆனா உயிர் பொருள் ஆகுதலை நோக்கி செல்லும். அப்போ நம்ம இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த கருத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இங்க இந்த கருத்தை வந்து நாம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இது ஏன் வந்துட்டே இருக்கு. அடுத்த கருத்து வந்து நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுதான். இப்போ இது இது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்ற கருத்தை நான் சொல்லிடுறேன். இது சுருக்கமா செய்ய வேண்டிய ஒரு பாடம் அல்ல. 2 வகையான தோன்றல்களை வந்து முதல் முறையாக தொல்காப்பியர் தான் இதை எல்லாத்தையும் பிரிக்கிறார்.
ரொம்ப அழகாக பிரித்து அவர் வந்து நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சயின்டிபிக் இது வந்து தமிழ் நெடுங்கணித ஆகம இலக்கணத்தை முதல் முறையாக உலகிற்கு கொடுக்கிற ஒரு பெரும் இது. இந்த வார்த்தை முதல் முதல்னு சொல்றது ரொம்ப பேருக்கு, அதாவது இது எப்படி நீங்க முதல்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தமிழ் கான்டினியூஸ் மேத்தமெட்டிக்கல் கிராமர் ஆஃப் இன்ஃப்ரா சைக்கிசம், சைக்கிசம் பற்றிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 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 கிராமரை வந்து உருவாக்குறாரு. அதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. அதாவது மெய்யின் வழி அது உயிர் தோன்று நிலையே அப்படின்னது. த்ரூ த பாடி த சைக்கி கம்ஸ் இன்டு பீயிங் மேனிஃபெஸ்டேஷன். நீ உடம்ப பாக்குற, உடம்பின் வழி அங்கே உயிர் இருப்பதை நீனே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய மரபையே உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாருன்னு நீங்க பாருங்க. நான் ஒவ்வொன்னா காட்டுறேன். உயிர்மெய் அல்லன மொழி முதல் ஆகா. அப்போ உயிர் இல்லை அப்படின்னா நீ பேசுற மொழி, அந்த அறிவு அறிவு தோன்றாது. அப்போ அறிவு அதுக்கு வராது. அது எப்படி அறிவு வராது அப்படின்றத ரொம்ப அழகாக இலக்கணப்படுத்துறாரு. இலக்கணத்திலேயே அந்த சொல்லிட்டு, இது ஏற்கனவே பார்த்த உண்மைகள் தான். நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். இது இது இந்த வரிகள்லாம் ஏன் நான் சொல்றேன்னு பிறகு காரணத்தோட சொல்றேன். ஏன்னா நான் இன்னைக்கு பார்க்கிற தொல்காப்பிய அறிஞர்கள் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர்களுக்கே இந்த அறிவு வந்து இல்லாம இருக்கிறது தான் எனக்கு வியப்பு. ரொம்ப ஆச்சரியம் இதுதான். ஏன்னா அவங்க வந்து தன்னை வந்து பெரும் அறிஞர்களாக காட்டிக் கொள்றாங்க. இது வந்து இது ஆனா இந்த விளக்கங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேனுது. அது இல்ல, அது வந்து மொழிக்கானது. அவர் வந்து உலக உண்மைகளை இப்படி விளக்கல அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அப்போ இதுல உள்ள சிக்கல்களை அவங்க உணர மாட்றாங்க. அதாவது அதாவது இலக்கணமே நமக்கு உண்டு அப்படின்ற அந்த கருத்தை வைத்து இதெல்லாம் ஏன் அப்படின்னா நாத்திகம் பேசுற பகுத்தறிவாதம். இதுதான் அந்த பகுத்தறிவாத கொள்கையினால வரக்கூடிய சிக்கல்களை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ உயிர் உந்தி எழுப்ப உயிர் முதல் ஆகிய மொழியும் உளப்பட உயிர் மெய் அப்படின்ற 2 நிலைகளை விளக்கும் அந்த முயற்சியை போன முறை பார்த்தோம். இதை நான் ஏன் இங்க கொண்டு வரேன் அப்படின்னா, எனது குழந்தைகளுக்கு நாங்க இங்க வந்து சுய மெய்யறிவகம் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஏறக்குறைய 27 ஆண்டுகளாக பாடம் நடத்தி வருகின்றோம். எங்களுடைய பாட முறையே இப்படிதான் உருவாக்குறோம். இப்ப நாங்க என்ன சொல்லி தரோம் அப்படின்னா, இதை நான் பள்ளிக்கூடங்கள்லயே நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போய் செய்தும் காட்டியிருக்கின்றேன். அப்போ அவங்க பார்த்து வியந்திருக்காங்க. எப்படி இப்படி அப்படின்னு. அது எப்படி செய்யலாம்? எப்படி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு உயிர் ஊட்டமாக ஊட்டப்பட வேண்டிய ஒரு உண்மை. இதை ஒட்டிக்கிட்டாங்கன்னா இந்த உண்மைய தமிழ் மரபு மீண்டு வந்துரும். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் வாழும் அறிவு கோட்பாடு, உண்மையின் ஆய்வு சுயத்திலிருந்து துவங்குகின்றது. த லிவிங் பிரின்சிபிள் ஆஃப் தமிழர், த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ட்ரூத் பிகின். அதுதான் ரொம்ப முக்கியம். வித்தின் பீயிங் த செல்ஃப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னுடைய தேடலை எங்கேயுமே வெளியே போய் தேடிராத. எல்லாம் உன்கிட்டயே தான் இருக்கு. உன்னுடைய உன் உள்ளேயே எல்லாமே நடக்கின்றது. அதை காணும் ஒரு மரபுதான் தமிழ் மரபு. உயிர் உந்தி எழுப்ப நீனே ஆகின்றாய் அப்படின்றது. இதுதான் வந்து நாங்க குழந்தைகளுக்கு கொடுத்து முதல்ல நீனே தமிழ் அப்படின்னா நீ இப்போ யார் அப்படின்றத வரைய சொல்லி, பிறகு நீ உன்னை வந்து உன்னுடைய உயிர் எதனை நோக்கி இருக்கின்றது அதனை வரை. அது வரைய முடியாது, பிள்ளைங்க வரைவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது நான் வந்து நிறைய பயிற்சிகளாகவே கொடுப்பேன். எப்படி அப்படின்னா, இத வந்து நேரா வந்து உயிர் உடல் மெய் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நான் குழந்தைகளுக்கு இதை எப்படி பாடமாக எடுக்கின்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, திருமூலர் கதைய அதாவது பாத்தீங்கன்னா, சேக்கிழார் கொடுத்த அந்த புராண கதையை அழகாக விளக்குவோம். அதாவது ஒரு ஆஹ் அங்கே திருமூலர் வருகின்றார். பசுக்கள் அழுது கொண்டிருக்கின்றன. என்னவென்று பார்க்கும் பொழுது அங்கே மாடு மேய்ப்பவர், பசுக்களை மேய்ப்பவர் அங்கே இறந்து கிடக்கின்றார். சுருக்கமாக சொல்லும் பொழுது உடனே இந்த அதனை அந்த பசுக்களினுடைய அந்த ஏக்கத்தை நீக்கும் வகையில என்ன செய்யறார் திருமூலர்? கூடு விட்டு கூடு பாய்கின்றார். இது இந்த வரியை நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். அந்த கூடு விட்டு கூடு பாயும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பிறகு அந்த உயிர் வந்து அந்த மாடு மேய்ப்பவரினுடைய உடலை எடுத்து பிறகு அந்த பசுக்களை அவர் வந்து அழகாக வழி நடத்தி செல்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்து. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆழமான பதிவு. அதாவது சேக்கிழாரினுடைய ஒரு திருமூலரை பற்றிய ஒரு அழகான ரொம்ப ஆழமான ஒரு பதிவு.
அப்போ இத நான் வந்து கதையாக அந்த மாணவர்களுக்கு இத விளக்கி விட்டு, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து இப்ப என்ன செய்றீங்கன்னா, உங்களுடைய கூடை விட்டு, இந்த உடம்பை விட்டு நீங்க வெளியேற வேண்டும். வெளியேறணும் பொழுது, உங்களுடைய உடலை நீங்க பார்க்குறீங்க. அது எப்படி இருக்கும்? அப்படின்னு இந்த மாரி பிரித்து, உடலை பாருங்க. உங்க உடல் என்ன? நீங்க உயிர். இந்த உயிர் இப்போ அடுத்தது எங்க போகும்? அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. அது எப்படி போகின்றது? அப்படின்னு. என்னுடைய குழந்தைகள் போன இதுல சொல்லும் பொழுது ரொம்ப வியப்பா இருந்தது. நான் பழனிக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வியப்பா இருந்தது. பழனிக்கு போயிட்டு வந்தேன் ஐயா. இங்க தான் உட்கார்ந்தேன். அப்படின்னு சொன்னேன். அப்படியே உட்காருங்க. இப்போ வந்து உங்களுடைய கூடு வெளியாகுது. அப்ப நீ எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னா, அவங்க சொன்னாங்க நான் பழனிக்கு. ஒருத்தவங்க வந்து திருச்செந்தூர் போனேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி திருச்செந்தூருக்கு எப்படி நீங்க போனீங்க அப்படின்னு இந்த நிலையை அறியணும். அப்ப இந்த மாதிரிலாம் இது வந்து பெடகாஜி. நான் சொல்வது வந்து இது வந்து கற்றல் கற்பித்தல் முறையினுடைய ஒரு வழிமுறைகள். அப்போ இவங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது, உயிர் என்பது உடலை பிரிந்த பிறகு அது எதுவாக இருக்கும் அப்படின்னு. இது நாங்க வந்து ஒரு 6 வயது மாணவர்களுக்கே இத பதிவு பண்றோம். இந்த சிந்தனைகளை கொண்டு போறோம். இந்த சிந்தனையை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்க உயிர் ஏதோ ஒரு உயிர் பொருள் என்ன செய்யும்? உய்து செல்லும் அப்படின்னு. மெய்யை நீங்கினாலும் அந்த உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்ற அந்த கருத்து மாணவர்கள்ல வந்து அது அதான் உயிர் தான் எல்லாத்தையும் உந்தி எழுப்பும்ன்ற அந்த கருத்து. ஆ என்ற சொல்லிலிருந்து எல்லாமே இப்படி பிரித்தறியப்படுகின்ற ஒரு நிலையை நாம் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த அறிவை வந்து முழுமை செய்ய வேண்டும். இன்றைக்கு பகுத்தறிவாதிகள் பிறகு இத பற்றி வருவோம். பகுத்தறிவாதிகள் இன்றைக்கு தமிழ்நாடையே வந்து அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒட்டு மொத்தமா நான் நெறைய பேரோட பேசும் பொழுது எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றது என்னதான் சொல்றதுன்னு தெரியல. தமிழே அவங்க உள் வாங்கல. தமிழ் மரபே உயிர் மெய் என்ற கருத்திலிருந்து உருவாகியது. அப்போ உயிர் என்ன செய்ய வேண்டும்? மெய் என்ன பண்ண வேண்டும்? அப்படின்ற அந்த தெளிவு அங்க அவங்களுக்கு இல்லாததுனால, அப்போ அவர்களுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யுது? பல நிலைகள்ல வந்து பிறழுது. திரிந்து போகின்றது. அதுதான் மரபு திரியின் பிறிது பிறிதாகும். அப்போ இந்த பிரச்சனையை நாம வந்து நேரடியா நான் வந்து அ பார்த்து கொண்டே வருகின்றேன். அப்போ ஒரு சுருக்கமா இன்றைக்கு வந்து முடிச்சிடுறேன். நேரம் வந்து தாண்டிருச்சு, கடந்துருச்சு. நான் 1 மணி நேரம் தான் சொன்னேன். இத சொல்லி முடிக்கிறேன். பிறகு அடுத்த வாரம் வந்து இது முன்பே செய்த விஷயம். ஆனா நான் இது வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே வரேன். இது ஏன் இத பதிவு பண்றேன் அப்படின்றதுக்கு மூல காரணம் உண்டு. தமிழ் என்பதின் பொருள் என்ன? இது முன்பே சொன்ன அந்த சொல். தமிழை நன்றாக உள்வாங்காததுனால தான். இந்த தமிழ் சொல்லையே நன்றாக உள்வாங்காததுனால தான், தமிழ் மரபு எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆ இன்றைக்கு வந்து என்ன வேணாலும் பேசிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகமா நாத்திகம் பேசுறதுல அவ்வளவு விருப்பம் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா பகுத்தறிவாதம் பேசுறாங்க. அப்போ இங்க பாருங்க, தமிழ் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த தம் என்ற சொல்லே வந்து இப்படிப்பட்ட ஒரு சொல்லாக்கங்களை உருவாக்குது அப்படின்னு முன்பே இத விளக்கியிருக்கேன். தம் அப்பன், தமப்பன், தம் அந்த தம் என்ற சொல்லே அப்படிப்பட்ட ஒரு எல்லா உறவுகளையும் இணைக்கும் ஒரு சொல்லாக, தாய் என்ற சொல்லையும், தம் ஐயன், தமையன் என்ற சொல்லையும், தம் அக்கை, தமக்கை என்ற சொல் அக்கா. அக்கா என்ற சொல், ஐயன் என்ற சொல், அதாவது என்னுடைய அண்ணன் என்ற சொல்லுக்கும், தம்பி என்ற சொல்லுக்கும் தம்தான் மூலம். தம்பி தனக்கு பின் பிறந்தாள் என்றால் தம்பின், தன்பின் என்று தம்பி என்ற அந்த சொல்லாகவும், இப்படி தம் அக்கை என்பது அப்ப தமக்கையாக வெளிப்படுவது. தம் கை என்பது சிறியதாக இருக்க, தமது தனக்கு சிறியவள் தங்கை என்ற அந்த பொருளாகவும், தம் என்ற துணைவி அதாவது தம் என்பதே தம்பதியாக நிற்கிறது. தம்பதி அப்படின்ற கணவன் மனைவியாக, தாம் தை அதாவது தாதை, தன் தாதை அப்படின்னு. அந்த தாம் என்ற சொல் வந்து மூதாதை அப்படின்னு. எனக்கு மூத்தவர் மூத்தவர் அன்செஸ்டரையும் அததான் விளக்குது. தமன் என்ற நண்பனையும் உறவினர்களையும் தமர் அப்படின்ற சொல்லு உறவினரையும் அதுதான் காட்டுது. தம் ஈ தமி என்ற தனிமை அப்படின்னு நான் தனித்து நின்றாலும் அங்கே தம் என்ற அந்த சொல் இருக்கு. ஏன் இந்த தனிமையில்
எனக்கு வந்து தம் என்ற சொல் வருதுன்னா 2 பேர் அங்கு இருக்கின்றார்கள். நான் தனிமையில் இருந்தாலும் அங்கே என் உள்ளே தற்பரமாக இறைவன் இருக்கின்றார். ஆகவே தம். நான் என்னை தனித்து கொண்டாலும் அங்கே ஒரு பொருள் என்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே தற்பரமாக இருக்கின்றது தம் என்ற அந்த சொல். இந்த சொல்லினுடைய அடுத்த நிலையில தான் இங்க பாருங்க, முதல்ல தம் என்ற சொல்ல முதல்ல நல்லா உள்வாங்கிங்க. எல்லா உறவுகளையும் பிணைக்கும் சொல் ஒரு சொல், அதுதான் தம். அடுத்தது தம் என்பது பன்மையை குறிக்கும். எல்லா நிலைகளையும் அது 2 தான் குறிக்கும், 1 குறிக்காது. அது தம். ஆனா இப்பொழுது அது ஒன்றுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா அது அப்படி அல்ல. அது பொருள் அது அல்ல. தன் உயிருக்கு சேய்மை அல்லது தூரமாக இருக்கும், உயிரோட கிட்ட இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, உயிரை சார்த்தி பிணைக்கும் வந்து ஒரு ஒரு பெரும் முயற்சி வந்து இந்த சொல்லால தான் முடியும். The term self, thumb, refer to the effort by which one connect and bind oneself to the life that is either close to or distant from one's own being. அப்படின்ற அந்த கருத்தை இங்க வந்து வைக்குது. தம் என்பது ஓர் உயிர் பிற உயிரோடு சார்பு தொடர்பு உறவு உரிமம் தேர்வு பாராட்டும் பன்மை நிலையாகும். தம் is the living being, a plural state that the value connection relationship bond rights and the choice with the other being. இது ரொம்ப முக்கியமான சொல். இது ரொம்ப நுட்பமான ஒரு விளக்கம். ஒரு உயிரின் உள்ளிய தேர்வு முறை, அது வந்து தன்னை தேர்ந்தெடுத்து எது கூட சேருதோ அது தம்னு சேர்த்துக்கும். அப்ப the ontological selection process லிவிங் பீயிங்கோட வார்த்தையும் அதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த தம் என்ற சொல் வந்து ஏன் வந்து தம் இழ் அப்படின்ற அந்த சொல்ல பிரிக்கிறாங்க, தம் இழ் அப்படின்னு. அப்போ அந்த இழ் என்ற சொல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு, செய்மை சுட்டி பலர்கையிலிருந்து தற்சுட்டு ஆகின்றது அப்படின்னு. அது மேல தூரத்துல இருந்து கிட்ட கொண்டு வந்து என்னை வந்து இன்னொரு பொருளோட ஒரு உறவை கொடுக்கும் அந்த சொல்லாக அது மாறுது. இழ் என்பது சுமேரியத்திலேயே அதை தொடங்கிறது, எழுதல், எழுச்சி. அப்ப பாருங்க, தம் என்னும் எழுச்சி, உறவில் எழுச்சி அப்படின்ற பொருள்ல வருது. 2 உயிர்களுக்கு ஏறக்கூடிய எழுநிலை அப்படின்னு. இழுது இனிமை, இனிப்பு. அதே இழ் என்பது இழுது, இனிப்பு அப்படின்ற சொல்லும். அப்ப தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்ற பொருளும் வருது. இமிழ் என்பது ஒளி. இது ரொம்ப ஆச்சரியமான அந்த எள் அப்படின்ற அந்த சொல் வந்து என்னைக்குமே விரிந்து கொண்டே இருக்கும். அது விரியும் ஆற்றல் உள்ளது. இழ் என்பது அது வந்து என்ன செய்யுதா, ஒரு ஒளி ஓசை என்ற அந்த நிலையில் அது விரியுது. அப்புறம் இழ் இழை இலக்கு, டெஸ்டினி, ஒரு இலக்கு, இலக்கணம், ஒரு ஒரு நோக்கு உடைய ஒரு நிலைக்கு கொண்டு போகும் ஒரு நிலை. அடுத்தது இழை என்பது நெருங்கி கொண்டு வருது, பொருந்துதல், பிணைதல் அப்படின்ற சொல்லு. பாருங்க, ஒரு சொல்லுல ஒரே தமிழ் என்ற அந்த ஒரு சொல் என்ன செய்யுது, ஒட்டுமொத்த விளக்கத்தையும் வாழ்க்கையினுடைய இலக்கையும் கொடுக்குது பாருங்க. என்ன செய்யணும் நீ தமிழ் என்ற அந்த சொல்லை கொண்டு போகும் பொழுது, நீ எதுவாக மாறுகின்றாய் அப்படின்ற அந்த இலக்குக்கு அது வந்து நம்மை நோக்கி செலுத்துது பாருங்க. அதனாலதான் நான் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்றேன், நீனே தமிழ். இந்த சொல்லை ஏன் நம்ம வந்து மீண்டும் இந்த கருத்துக்கு நான் கொண்டு வரேன்னா, இங்க பாருங்க, நாம வந்து நானே தமிழ், நான் தான் தமிழ். ஏன்னா நான் தமிழாக இருந்து என்ன செய்கின்றேன் அப்படின்னா, என்னுடைய உயிர் நிலையையும் மெய்நிலையையும் நான் அறிகின்றேன். எப்படி அறிகின்றேன் என்றால், என்னுடைய உறவுகள் என்னை சுற்றி ஏன் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய தம்பி எதுக்காக இருக்கின்றார்கள், இவர்கள்லாம் ஏன் எனக்கு உறவுபடுகின்றார்கள், எப்படி எனக்கு உறவு வருகின்றது, தமன், தம்பி, அக்கை, இப்படி எல்லாத்தையும் வந்து ஒண்ணு சேர்க்கிற அந்த ஒரு முயற்சியை வந்து கொண்டு வருது பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. நான் ஏன் வந்து என்னுடைய தம்பியை பார்க்கிறேன், எனக்கு ஏன் அவர் வந்து தம்பியாக பிறந்தார், இவர் ஏன் எனக்கு அப்பாவாக இருக்கின்றார், இவங்க ஏன் எனக்கு அம்மாவாக இருக்கின்றாங்க, இவ்வளவு கேள்விக்கும் அது வந்து அது இனிமை செய்ய முடியுமா அப்படின்னு. அதற்கு அவர்கள் ஒவ்வொருவர்கள், உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய உறவு ஒரு எழுச்சியை தருமா, அவர்களோடு நீ இணையும் பொழுது அந்த வாழ்க்கை உயருமா அப்படின்ற உயரணும் பாருங்க. அதுதான் இழ் செய்யும். இனிவு, உங்களுடைய உறவுகள் நன்றாக இருக்கின்றதா, இல்ல கசப்பாக போய்கொண்டிருக்கின்றதா அப்படின்றது. அப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்க ஒரு இலக்கு இருக்கா, இந்த குடும்பத்துக்கு நான் வந்து ஒருவரோட இணையும் பொழுது அதுக்கு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு இலக்கணம் இருக்கு, இலக்கம் இருக்கணும், ஒரு ஒரு அதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். எப்படி கொண்டு வருது பாருங்க. ஒரு சொல், ஒரு சொல் தமிழ் என்பது, அந்த இழ் என்பது
என்னை வந்து அந்த தம்மோடு சேரும் பொழுது எவ்வளவு உண்மைகளை எனக்கு அது கொண்டு தருது அப்படின்றத பாக்குறோம். அதாவது தமிழ் என்பது ஆகம அறிவியல்னு சொல்றோம். ஏன் அது ஆகுதலுக்கு கொண்டு போகுது? உயர்த்தணும் பாருங்க. உயிர் பிறவற்றோடு சார்பு தொடர்பு உறவு உரிமம் தேர்வு ஆகுதலை பெற்று நிற்கும் இயல்புடையதாக மாற வேண்டும்னு சொல்றோம். The soul is a nature. It's a dependent, interactive, connective and tie bonding as a choice with others. அது எப்படி அந்த உறவு கொண்டு வருது அப்படின்றதுக்கு சொல்லும் ஒரு 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 மொழி மட்டுமல்ல. அதனாலதான் சொல்றேன், தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, ஒரு ஊடக மொழி அல்ல. இட்ஸ் நாட் அ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். இட்ஸ் பியாண்ட். அது வந்து இஸ் அ பியாண்ட், இஸ் அ மெட்டபிசிக்கல், இஸ் ஆந்தாலஜிக்கல். அதாவது அது வந்து ஒரு பெரிய ஆள் உண்மைகளை விளக்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையை அது தரக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டிருக்கும் ஒரு மரபு. தமிழ் என்பது இலக்கை குறித்து இயங்குவது. தமிழ் உயிர் இயல்பு விரித்து உயிருக்கு இலக்கு நிறுத்தி அமுது இனிமை சேர்க்க வேண்டும். அப்போ இது தமிழ் செய்தா அப்படின்னா செய்யுது. எந்த மொழிக்கும் இல்லாத இயல்பு இல்ல. இது அதான் சொல்றேன், இது மொழி கடந்து தமிழ் தான் நான் தான் தமிழ் அப்படின்ற கருத்து. இது வந்து குழந்தைகளுக்கு நீங்க விளக்கும் பொழுது அவ்வளவு நுட்பமாக இதை வந்து செய்தே காட்டலாம், எளிமையாக செய்து காட்டலாம். அப்ப தமிழ் is able to expand and to destine the nature of psyche and able to fit nectar in the progress அப்படின்னு. தமிழ் கடவு உட்பொருளை அறிவது, தம் உள் அப்படின்னு, உயிர் தம் உள் உள்ள உட்பொருளாகிய கடவுளை இலக்காக கொண்டு இளைய பொருந்துதல். அப்படின்னா அந்த காட் ரியலைசேஷனை கொண்டு வருது பாருங்க. aiming at the God as essence within oneself and merge into the pervasiveness அப்படின்ற அந்த கருத்து. தமிழ் என்பது சுய இயக்கம், உயிர் எழுப்பும் ஒளியை ஓசையை அசைத்து இசைத்து உயிர்த்து காட்டும் தன்மை அது. The psyche invocated vibrations and rhythm are the sounds that can be brought into the resonated life-giving attributes. அடுத்தது தமிழ் சுய மெய்யுடைமையை கொண்டு வருது. அப்ப பாருங்க, உயிர் தன்னெழுச்சி பெறுதல் அல்லது உயிர் தனது அருந்தனி தன்மையை பெற முயலும் முயற்சி அல்லது இறையாண்மையை பெறுதல் என்ற பொருளில் வெளிப்படுகிறது. அப்ப psyche manifest in the sense of attaining higher consciousness or attempt to attain its own unique nature or sovereignty. அப்போ பாருங்க, உயிர் தானலா அது நிலை உடையது அப்படின்ற கருத்தை காட்டி அது எல்லா உயிர்களுடையும் பிணையும், தன்னை பிணைத்துக் கொள்ளும், இன்னொரு உயிரோடு இணைத்துக் கொள்ளும். அந்த உயிருக்கு உள்ள இயல்புகளை பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் அப்படியே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வராங்க பாருங்க. அப்படி கொண்டு வந்து காட்டும் ஒரு முயற்சி தான் இது. இதை முடிச்சிடுறேன் இதோட, இந்த வரிகளோட. அப்ப தமிழ் என்ன செய்யும் அப்படின்றதுக்கு, சரி இதுதான் நீங்க இப்படித்தானா உண்மையா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பதிவுகளை பாருங்க. சங்கத்தமிழ் என்ன சொல்லுது? உள்ளத்தில் தண்டமிழ் குடிகள் என்ற, உள்ளத்தில் தன்மை இரக்கம் பொருந்திய தமிழ் குடிமக்கள் வாழ்ந்தனர் என்றும், இப்படி ஒரு குடிமக்கள் இருக்காங்க, அது தமிழ் குடிமக்கள் உண்டு அப்பா. கம்யூனிட்டிஸ் lived with the inner disposition of calmness and composure. அடுத்தது பாருங்க, தண்டமிழ் கிழவர் என்ற, தண்டமிழ் தலைமைத்துவம் பெற்று மக்களை காத்த தலைவர் அரசர் இருந்தார். அப்ப the leader ruler who having authority in தண்டமிழ் protected and guided the people. இன்னைக்கு நமக்கு அது குறைவு. அந்த மாதிரி தலைமைத்துவம் இருக்கா? தண்டமிழ் காக்கும் ஒரு தலைமைத்துவம் நமக்கு அங்கே இருந்தது. அப்ப அது வேண்டும், தமிழை காக்க வேண்டும் அப்படின்ற கருத்து வருது. தண்டமிழ் பொதுவென என்ற, தண்டமிழ் பொது மரபு மொழியாக ஆட்சி மொழியாகவும் இருந்திருக்கின்றது. அப்ப தகமை பெற்றதாக இருந்துள்ளது, அது வேண்டும். காம்பிட்டன்ட் as a language of governance. இதுதான் நான் வரம்பு சொல்றேன். இந்த லாங்குவேஜ் என்ன செய்ய முடியும்னு சொல்றாங்க பாருங்க. அது ஒரு ஆட்சி மொழியாகவே மாற முடியும். அதுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தண்டமிழ் வரைபடம் என்ற, செந்தமிழ் கூறு நல்லுலகம் படைத்த நாடு, அதன் இறையாண்மை உடையதாக அருந்தனி ஆளுமை பெற்ற அரசாக அதனால இயங்க முடியும். was a renowned for its divine governance, ruled by virtuous king அப்படின்ற கருத்தையும் அது உள்ள அடைக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான 2 வரிகளை மட்டும் இங்க பாக்குறேன். தெரிமான் தமிழ் முன்மை தென்னம் அப்படின்னு, அறிவியல் தெரிவுகளின் மாண்புகளை இயல் இசை நாடக மொழியாக கொண்ட உயர்ந்த மரபுடைய தமிழாகவும். தெரிமான் பாத்தீங்கன்னா with the knowledge expressed through science, music and drama.
அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவும் இயல் நிலைகளை தெரியுமான் தமிழ் செய்யும். ஆக கடைசி பிடிக்கிறாங்க பாருங்க, எங்க கொண்டு போய் தள்ளா பொருள் இயல்பின் தண்டமில்னு பிடிக்கிறாங்க. இதான் மெய்ப்பொருள் காணும். பொய்க்காத, தள்ள முடியாது. நீ ஆராய்ச்சி பண்ண அது தள்ளாத அந்த உண்மையை சொல்லிரும். இந்த தமிழுக்கு அந்த ஆற்றல் இல்லை. நீங்க எப்படிதான் பொருள் ஆய்வு செய்தாலும் அததான் தள்ளாத, பொய்க்காத, குன்றாத மெய்ப்பொருள் மெய்மியல் வல்லமை பெற்ற அறிவியலாகவும் மரபாகவும் தமிழ் என்றென்றும் இருப்பது உண்மை அப்படின்னு சங்க பரிபாடல்கள் எப்படி சொல்லுது பாருங்க. அன்ஆல்டர்ட் எசன்ஸ் பொசஸ்ட் ப்ரொஃபவுண்ட் மெட்டபிசிக்கல் அண்ட் சயின்டிபிக் நாலேஜ் அப்படின்னு இவ்வளவு நுட்பமான ஒரு தமிழ் அறிவியல் மரபாக தமிழ் இருப்பதை நான் பார்க்கின்றோம். ஆகவே இது வந்து ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு வரேன். ஏன்னா இங்க வந்து 2 காரணம் தான். அங்க உயிர் மெய் என்பதை ஆழமாக வலியுறுத்திய ஒரு மரபு. இதை இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த பாடத்தை வந்து முதல்ல தமிழ் என்பது நானே தமிழ், என்னுடைய வாழ்க்கையே தமிழ், தமிழ் என்பது இலக்கு வைப்பது, தமிழ் என்பது என்னை இலக்கு நோக்கி செலுத்துவது, உயிரின் புரிதல் உருவாக்க வேண்டும். உடல் எதற்காக நான் இந்த உடலை சுமந்து நிற்கின்றேன் என்ற அந்த கேள்விக்கு பதிலை தேடிக்கொண்டே இருக்கு. அதுதான் ட்ரூத் சீக்கிங்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப தமிழ் என்பது ஒரு மரபு, தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் என்பது இறையாண்மை, தமிழ் என்பது அறிவியல், தமிழ் என்பது மெய்யியல், தமிழ் என்பது வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கும் ஒரு நிலையை தான் நம்மளுடைய தமிழ் மரபு, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் என்று கூறி இத்தோடு இந்த அதாவது இன்றைய உரையை முடித்துக் கொள்வோம். சிவா திருச்சிற்றம்பலம்.